அலிசா உதட்டில் காயம். என்னடா உதட்டில் காயம், ஒரே ரத்தமாக இருக்குது. அப்போ அது உண்மை தானா, கனவு இல்லையா அப்படின்றா. அதுக்குள்ளே அவள் கேர்ள் ஃப்ரெண்டு, டைம் ஆகிடுச்சிடி, வாடி ஸ்கூலுக்கு கிளம்பலாம், ஓடு ஓடு ஓடுன்னு ஒரு கிளம்பி வராளுங்க. 2 பேரும் வந்துக்கிட்டே இருக்காளுங்க. நடந்து வரும்போது, என்னடி ஆச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறா. அப்போ அவனுக்கு ஆலனோட ஞாபகம் வந்துடுச்சு. ஆலன் இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவளுக்கு எதில் 2 பேர் இவளை கடத்திட்டு போனார் பற்றியா கனவுல. அந்த 2 சோம்பி பேருங்க 2 இதில் போயிட்டுருக்காங்க. திருப்பி இவளுக்கு ஆலனோட ஞாபகம் வருது. ஆலன் நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறா. ஓடிப்பானா வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஜன்னலில் இருக்க சன்செட்லாம் மூடிட்டு நேராக லேப்டாப் முன்னாடி வந்து உட்காடுறான். உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பில் ஆலன் போட்டு ஆலனை தேடுறான். கூகுளில் எப்படி ஆலன் கிடைப்பான் தெரியல. இப்படி தேடுறான். ஒரே தலைவலிக்குது போல இருக்குது இவனுக்கு. ஆலன் எங்கடா நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு பக்கத்து ரூமில். என்னடா அது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பொறுமையாக போகிறா. இவளுக்கு உள்ளே ஒரே பயம், உள்ளே என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு கதவு திறந்து பார்க்குறா. கதவு திறந்து பார்த்தா என்னடா ஒரு சவுண்டு கிடச்சி ஒன்றத்தையும் காணும் அப்படின்னு கீழே பார்க்குறா. ஆலன் கீழே படுத்து கிடக்குறான். டே ஆலன் என்னடா ஆச்சு உனக்கு, யாரா உன்னை அடித்து போட்டது அப்படின்னு பார்க்குறா. ஆலனை தூக்குறா. அவன் பாவம் ரொம்ப அடிபட்டு கிடக்குறான் போல் இருக்கு. அவனை கொண்டு போய் பெட்டில் போட்டு கைகள்லாம் அமைக்கி விட்டு கட்டாக போட்டு, ஆலன் உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ஆலன் அவன் ரொம்ப நடந்ததை சொல்லுவான் போல இருக்கு. சொல்லக்கூட முடியல அவனால். திக்கி பேசுகிறான். அப்புறம் அன்றைக்கி நீங்கள் பார்த்து இந்த ரூம்லேருந்து ஓடின பிறகு பார்த்தியா உள்ளே அந்த அயோக்கிய போய் அந்த ஃப்ரெண்டும் இன்னொருத்தி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜோம்பி இருந்தாலும் பாரு, 2 பேரும் சேர்ந்து என்ன தான் கடிச்சாலுங்க. நான் ஒன்றும் அந்த பிள்ளையை கடிக்கல, கடிச்சு அங்கே போட்டுட்டு போயிட்டாளுங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமில் கிடந்தேன். அந்த ரூமில் கிடந்து முழிச்சு பார்த்தா உன்னோட ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தியா, அவள் கடி வாங்கின மாதிரி மேக்கப் போட்டுட்ருக்கான். இந்த நம்ம டாக்டரு ஏதோ மருந்து வச்சு அவங்ககிட்ட ஏதோ சொல்லுறான். என்ன சொல்கிறான்னு தெரியல. நான் வேறு அரை மயக்கத்தில் கடந்து எழுந்திரிச்சு பார்க்குறேன். ஏதாவது கட்ட அவுக்க முடியுமான்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிக்கவே முடியல. அப்புறம் பார்த்தா எதிரில் உடனே கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. நீ எதுக்கு வந்து கிடக்குறான்னு தெரியல. அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ உன்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்களே, உன்னை என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு ஊசியை போட்டு மருந்து ஏற்றிட்டு இருக்கானுங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் உன்னை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக உன் ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தியா, அவளை படுக்க வச்சு அவளையும் கட்டு போட்டு அவளுக்கு மருந்து ஏற்ற போனானுங்க. எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னை தான் கட்டி போட்டாங்களே, என்னால் ஏஞ்சி வர முடியல அப்படின்னா. அப்படியா, நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தியா, உன்னால் எனக்கு உதவாமல் முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு இவ சொல்கிறான். கவலைப்படாத அலிசா, எல்லாம் சரியாயிடும், இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது அப்படின்றான். ஏடா வழி அப்படின்னு அவள் கேட்குறான். இருக்குது, எங்கள் இதயம் இருக்குது பார்த்தியா, அந்த இதயத்தை நீ தொட்டு இது பண்ணனா தூய்மையான காதலுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே சரியாயிடும், நீ அதை ஒரு ட்ரை பண்ணு அப்படின்றான். அதுக்குள்ளே எவனா வந்து இவளை கோணியில் கவுத்து தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு வெளியே வைக்கிறான். அவள் கைகாலெலாம் கட்டி போட்டான். ஆலிசா கைகாலெல்லாம். யாருன்னு பார்த்தா அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் வந்து எடுத்து பார்க்குறான். என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லையடி, என்னை கட்டி போட்டு ஆலனை எவனோ தூக்கிட்டு போட்டானுங்க. எவன் தூக்கிட்டு போனான்னு தெரில. நானே கட்டப்பட்டு அவனை கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருந்தேன், ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தேன். அதுக்காட்டி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான். சொல்லிவிட்டு ஆலிசா ஆலனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டா. ஆலனை இந்த டாக்டர் கும்பல் இருக்குது பார்த்தியா, பிடிச்சி கட்டி போட்டு ஏதோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. என்ன பண்ணுறாளுங்கன்னு தெரில. பாவம் அவன் மாட்டிக்கிட்டான். அவன்கிட்ட வந்து 3 பேர் கோரஸாக நின்று உத்து பார்த்துக்கிட்டு டைலாக் விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறம் பெரிய ஊசி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆலன் பைபிளுக்கு குத்துறதுக்கு ரெடி பண்ணுறாள். அது என்ன மருந்துன்னு தெரில. ஒரு மனுஷனை வச்சு எத்தனை டெஸ்ட்டை போடுவாளுங்கன்னு தெரியல. நம்ம ஆலனும் பார்த்து முழிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஊசி மருந்து வச்சு ஏதோ ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கா. குத்தி ஒன்று என்ன பண்ண போகிறேன் பாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊசி எடுத்துகிட்டு கிளம்பி வர குத்த போகிறா போல இருக்குது. குத்த போகிறா. ஆலனே தப்பிச்சு ஓடிடாடே. எழுந்து அவன் குளுக்கோஸ் மண்ணை குத்துற நேரத்தில் ஆஹா அலிசா ஓடியாந்துட்டான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்துட்டேன்டா, இனிமேட்டு என் லவ்வரை நான் காப்பாற்றோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீ ஏன் காப்பாற்ற போகிற அப்படின்னு கிக்க பக்கடி எல்லோரும் சிரிக்கிறாளுங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்சால் காப்பாற்ற பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம டாக்டர் அம்மா சொல்லுது. எனக்கு எல்லாம் தெரியும்டி, அந்த புக்கில் இருக்கிறத நான் படித்தேன். அந்த ஒரு பேப்பரில் எப்படி காப்பாற்றுறதுன்னு போட்டுருந்தது. நான் இப்போ காப்பாற்றுறேன் பாருடி, அந்த புக்கு அந்த பேப்பர் என்கிட்ட தாண்டி இருக்குது, அதை வச்சு நான் காப்பாற்றுறேன்டி அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, இவங்க 2 பேரும் பார்க்குறேன், விட்டுவிட்டா காப்பாற்றிடுவாப்புல இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே இவன் டாக்டர் அம்மா என்னடா இந்த புக்கோட பேப்பரை எப்படி கிடிச்சு அப்படின்னு சொல்கிறான்.
இவங்க 2 பேரும் திடீர்னு நல்லவளாகி அவங்க ஃப்ரெண்டு 2 சோம்பியும் அந்த டாக்டர் அம்மாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. தூக்கிட்டு போய் ரூமில் போட்டு அடைக்கிறானுங்க. அடைச்சி கதவு சாத்திட்டாங்க. இவன் அந்த புக்கில் பற்றி அவள் படித்ததை பற்றிலாம் சொல்கிறான். இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடலாம், நான் அதெல்லாம் அந்த புக்கில் வந்து படிச்சுட்டேன், அந்த புக்கே இல்லைனாலும் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஆளுங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த புக்கில் உன்னை எப்படி காப்பாற்றுன்றது எல்லாமே போட்டிருக்கு. இப்போ பாரு நான் உன்னை காப்பாற்றுறேன்ட்டு ஒரு கிஸ்ஸை போடுறா. கிஸ்ஸு அடித்தா சரியாகணும் அந்த புக்கில் போட்டிருக்கோ. கிஸ்ஸு அடித்து போட்டு அப்புறம் கையெடுத்து ஹார்ட்டில் வைக்கிறேன். ஹார்ட்டுக்கு நேராக வச்ச உடனே என்னமோ உள்ளே பம்ப் ஆகுது. பார்த்தா ஆளை நல்லாயிட்டான். என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நான் சூப்பராகிட்டேன், சூப்பர் அப்படின்றான். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி, அங்கே எதிரில் பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து இவங்கள நம்பி நிற்கிறானுங்களே. அவங்களும் சோம்பியாச்சு, அவங்கள காப்பாற்றணுமாச்சே. சரி வாடி போய் காப்பாற்றோம் அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறான். போயிட்டு அவங்க 2 பேரையும் அதேமாதிரி கை வைக்கிறான். இவன் அந்த பிள்ளை மேலே கை வைக்கிறான். இவன் வந்து அந்த பையன் மேலே கை வைக்கிறான். மாறி கை வச்சா தான் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது. 2 பேரும் கை வச்ச உடனே அவங்களும் நல்ல மனுஷனாகிடுறாங்க. அவ்வளோதான், சூப்பரு, வாங்க நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு 4 பேரும் கிளம்புறாங்க.